அடுத்ததாக எமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் டி நவரசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு மேடை கலைக்கின்றேன். என்னை ஈன்ற தாயை தமிழை உன்னை வணங்கி, இயற்கை அன்னை நமக்கு கொஞ்ச நேரம் வழி விட்டு இருக்கின்றது. மழை தூறலிருந்து நம்மளை கொஞ்சம் காத்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய இயல் இசை நாடகத்தை இங்கே அரங்கேற்ற இருக்கின்றீர்கள். அதற்கு நாங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது என்பது முதலில் நான் எண்ணுகிறேன். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து வந்திருக்கின்றீர்கள். நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சற்று தாமதப்படும். அதற்கு நாங்கள் இடையூறாக இருக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டு, இந்த அருமையான ஒரு தருணத்தில் 27வது ஆண்டு விழாவில் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற, முன்னிலை வைத்து கொண்டிருக்கின்ற மேலத்தானியம் தலைவர் முருகேசன் அவர்களே, உஸ்லம்பட்டி தலைவர் பழனிசாமி அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தாய்மானவர் அவர்களே, மற்றும் ஜமாத்தை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற திரு அயூப் கான் உள்ளிட்ட தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற துறை மற்றும் இந்த இன்னைக்கு என்ன சிறப்பு என்றால், இந்த பள்ளியிலே படித்து உயர்கல்வி பெற்று இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இங்கே வந்து பேசி அமர்ந்திருக்கின்ற திரு செல்வி அஷ்மிதா அவர்களே, அவருடைய பேச்சியும் செயலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் என்று நான் நினைக்கின்றேன். அதுபோல் இங்கே துளசி மற்றும் நிவேதா, இன்னும் அருண் போன்ற மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த நிலையை அடைவதற்கு இந்த பள்ளியின் தாளாளர் திரு பழனிசாமி அவர்களும் திரு ராஜேஸ்வரி அவர்களும் இருபால் ஆசிரியர் பெருந்தகைகளும் எவ்வாறு உதவி இருக்கிறார்கள் என்பது நமக்கு கண்கூடா தெரியும். அதுபோல் இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்னும் அதிக உயரத்தில் நீங்கள் உயர வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வானம் ஒரு எல்லைதான். இந்த அருமையான ஒரு நிகழ்வினை இங்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நமது பிஜி டீச்சர் மருதாந்தலை ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியன் உட்பட்டு இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று, இந்த 27ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் நீங்கள் நல்ல முறையில் படித்து உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் சமுதாயத்துக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நான் எப்போதும் சொல்வது போல, கல்வியும் ஆரோக்கியம் நமது இரு கண்கள். இந்த இரு கண்களையும் நீங்கள் பேணி காக்க வேண்டும். அந்த கல்விக்கு எந்த ஒரு இடையூறு வராமல், இப்போ இருக்கின்ற காலகட்டங்களில் உள்ள சோசியல் மீடியா நம்மளை உருக்குலைத்து கொண்டு இருக்கின்றது, நம்முடைய காலத்தை தின்று கொண்டு இருக்கின்றது. அதற்கு அடிமையாகாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்து, இன்று கால சூழ்நிலை மாறுபட்டு கொண்டு இருக்கின்றது. சமீபத்திய அறிக்கைகள் கூட ஏப்ரல் மே மாதம் வரை கூட குளிர் வாட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்போவும் இந்த ஜனவரி மாதத்திலே நமக்கு மழை இல்லாத காலங்களில் இருந்தாலும் இப்போ கால மாற்றத்தினால் இன்றைக்கி கூட திடீரென்று மழை வந்திருக்கின்றது. ஆகவே உங்களுடைய உடலையும் ஆரோக்கியத்தையும் நன்கு கவனித்து கொண்டு கல்வியை நல்ல முறையில் படித்து நீங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல பிரஜையாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நல்ல ஒரு வாய்ப்பளித்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் இந்த மேடையில் அமைந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
அவர் கிளினிக் போனாவே நமக்கு வந்து மருத்துவத்தோட அட்வைஸையும் கொடுப்பாரு. இங்கேயும் அதுதான் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஐயா அவர்களுக்கு. அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக என் பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளர் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.